visittemples.com அப்படிங்கிற வலைதளம் கோவில்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லும். இதில் கொடுத்திருக்கிற அந்த கூகுள் வரைபடம் வந்து இந்த கோவிலுக்கு சென்றடைய உதவிகரமாக இருக்கும். இதில் உள்ள வானிலை அறிக்கை கோவிலுக்கு செல்ல ஏற்ற நாளையும் தருணத்தையும் காட்டும். அதே மாதிரி இதில் இருக்கிற யூடியூப் லிங்கை பார்த்தா கோவிலை நேரடியாக பார்த்த திருப்தியும் இருக்கும், நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம visittemples.com மூலமாக தமிழ்நாட்டில் கூடங்குளம் பக்கத்தில் இருக்கிற விஜயபதி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஸ்ரீ விஸ்வாமித்ர மகாலிங்கேஸ்வரர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வங்க கடலோரம் கிழக்கு பார்த்து அமைந்த அந்த கோயிலுக்கு 2 கோபுரங்கள் இருக்கு. ஒரு கோபுரம் விஸ்வாமித்ர மகாலிங்கேஸ்வரர் கோயில் கோபுரம், அதுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற கோபுரம் அம்பாள் சன்னதியோடது. இந்த 2 கோபுரங்களுக்கும் எதிரில் ஒரு வேப்ப மரம் இருக்கு. வேப்ப மரத்தடியில் நாகர் விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்கா. இந்த கோவிலில் சூரியன் சந்திரன் விக்கிரகங்கள் மேற்கு நோக்கி மூலஸ்தானத்தை பார்த்தவாறு அமைஞ்சிருக்கு. பக்கத்திலே ஒரு நவகிரக சன்னதியும் இருக்கு. பக்தர்கள் ஒரு 3-4 படி மேலே ஏறி போனால் அங்கே ஒரு மண்டபம், அங்கே ஒரு நெய்வேத்திய பீடமும், அது பக்கத்திலே ஒரு நந்தி வாகனமும் மூலஸ்தானத்தை நோக்கியவாறு அமைந்துள்ளன. மூலஸ்தானத்துக்கு வெளியில 2 துவாரபாலகர்கள் இருக்கா. துவாரபாலகர்கள் பேர் வந்து மழுவுடையார், திரிசூலநாதர். இந்த துவாரபாலகர்கள் பக்கத்திலே அனுக்கிய விநாயகரும் பாலமுருகனுக்கும் விக்கிரகங்கள் இருக்கு. அதே மாதிரி அது பக்கத்திலேயே வந்து நர்தன கணபதி மகிஷாசுர மர்தினிக்கு விக்கிரகங்கள் வச்சிருக்காங்க. மூலஸ்தானத்துல ஸ்ரீ விஸ்வாமித்ர மகாலிங்கேஸ்வரர் கிழக்கு நோக்கி சிவலிங்க வடிவமா காணப்படுறார். ராமர் தாடகையை கொன்று அவருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி மற்றும் ஸ்ரீகத்தி தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்றதுக்கு விஸ்வாமித்திரர் ராமரை இந்த கோயிலுக்கு அழைச்சின்னு வந்து பூஜிக்கிறார். இந்த கோயில்ல அம்பாளுக்கு தனி சன்னதி இருக்கு. அம்பாளோட பேர் இங்க அகிலாண்டேஸ்வரி அம்பாள். அம்பாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்துல காணப்படுறார். அம்பாள் சன்னதி போறதுக்கு ஒரு 3-4 படி மேலே ஏறி போனோம். அங்க இருக்கிற தூண்ல ஆஞ்சநேயர் மற்றும் மாணிக்க வாசகரோட விக்கிரகங்களை பதிச்சிருக்கா. அம்பாள் சன்னதி வாசல்ல கங்கையும் யமுனையும் துவாரபாலகிகளா காணப்படுறார். இந்த கோயில்ல விஸ்வாமித்ர மகாலிங்கேஸ்வரர் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் நடுவுல இடைப்பட்ட இடத்துல ஹோமம் யாகம்லாம் வளர்க்கிற வசதி இருக்கு. வெளிப்பிராகாரத்துல கிழக்கு நோக்கி ஒரு கன்னி மூல கணபதி விக்கிரகமும், இந்த கடைசியில வந்து அதே மாதிரி கிழக்கு நோக்கி வள்ளி தேவசேனா சமேத ஒரு சுப்பிரமணியர் விக்கிரகமும், அது ரெண்டுக்கும் நடுவுல வந்து சித்தர் பாதமும் வச்சிருக்கா. இந்த கோயில்ல சண்டிகேஸ்வரர் மற்றும் தட்சிணாமூர்த்திக்கு தனித்தனி சன்னதி இருக்கு. இந்த கோயிலுக்கு தனியா ஒரு மடப்பள்ளி இருக்கு. அதே மாதிரி தரைதளம் முழுவதும் கல் பதிச்சிருக்கா. எங்கேயும் உங்களுக்கு கல்லோ முள்ளோ குத்தவே குத்தாது காலில். ஒவ்வொரு மாசமும் அனுஷம், உத்திரட்டாதி, அமாவாசை, அஷ்டமி, பிரதோஷம் இவையெல்லாம் மிகவும் சிறப்பாக இங்க வந்து நடத்தப்படுறது. அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இங்கு இரவு முழுவதும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். இந்த கோவில் ஒரு பொதுவான பிரார்த்தனை ஸ்தலமாக கருதப்படுறது. அதாவது எந்தவித குறைகள் இருந்தாலும் இங்க வந்து சுவாமி கிட்ட வேண்டின்னு நமஸ்காரம் பண்ணா அந்த பிரார்த்தனை நிறைவேறதா நம்பப்படுறது. இந்த கோவிலை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் முத்து பட்டரை அவரோட 9487128083 அல்லது முத்துகிருஷ்ணனை அவரோட 9952582664 மொபைலில் தொடர்பு கொள்ளலாம். இப்போ சொல்ல போகிற ஸ்ரீ தில்லை மாகாளி அம்மன் கோயிலும் விஸ்வாமித்ர மகாலிங்கேஸ்வரர் கோயிலோட தொடர்புடைய கோயில் தான். இது கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இதில் என்ன சிறப்புனா விஸ்வாமித்ர முனிவர் இது வழிபட்ட கோயிலாகும். ஸ்ரீ தில்லை மாகாளி அம்மன் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கா. இந்த கோவிலில் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவா தொட்டில் கட்டுவா. அதே மாதிரி இங்கே குழந்தைங்களுக்கு முடி இருக்கிறதும் ரொம்ப விசேஷம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோம குண்ட கணபதி சன்னதியும் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இதுவும் வந்து விஸ்வாமித்ர மகாலிங்கேஸ்வரர் கோயிலோட தொடர்புடையது. இதன் வெளிப்பக்கமாக ராமர் மற்றும் முருகனுக்கு விக்கிரகங்கள் இருக்கு. அந்த காலத்தில் இந்த ஹோம குண்ட கணபதி பக்கத்தில் தான் வந்து விஸ்வாமித்ர முனிவர் உட்காந்து தவம் பண்ணார். இப்போ அந்த இடத்துல அதன் ஞாபகமாக ஒரு குடில் அமைச்சு அவரோட விக்கிரகத்தை வச்சு வழிபடுறார். ஹோம குண்ட கணபதி சன்னதி பக்கத்திலேயே வந்து ஒரு புஷ்கரணி, அதாவது ஒரு புனித தீர்த்தம் இருக்கு. அது பக்கத்தில் தான் அந்த காலத்தில் விஸ்வாமித்ர முனிவர் யாகம் வளர்த்ததா சொல்றது. இந்த விஜயாபதி கோயிலுக்கு போறவா இந்த 3 இடத்தையும் பார்த்துட்டு வரணும். அதாவது விஸ்வாமித்ர மகாலிங்கேஸ்வரர் கோயில், ஸ்ரீ தில்லை மாகாளி அம்மன் கோயில், இந்த ஹோமகுண்ட கணபதி கோயில், பக்கத்திலே இருக்கிற ஒரு விஸ்வாமித்திரரோட குடில், இது எல்லாத்தையுமே பார்த்தா ரொம்ப புண்ணியம். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.